பிரெட் இருந்ததுன்னா ரவா ரோஸ்ட்டு இப்படி பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நல்லா கிரிஸ்பியா நல்லா டேஸ்டியா இருக்கும். பிரெட் ஸ்லைஸ் 6 எடுத்துட்டு நைஸா அரைச்சிட்டு, இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. இதோட 1 கப் அரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு, கொஞ்சம் குறுமிளகும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துட்டு, பொடியா கட் பண்ணின பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி இலை சேர்த்துடலாங்க. இதோட பொடியா கட் பண்ண கேப்சிகம், துருவின பேபி கார்ன் சேர்த்துருக்கேங்க. நீங்க இதுக்கு பதிலா என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட் இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, நல்லா நீர்க்க கரைச்சி விட்டுடலாங்க. நல்லா இது மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுட்டு, கல் சூடானதும் அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு, ரோஸ்ட்டுக்கு ஊத்துற மாதிரி இதை ஊற்றிடலாங்க. சைட்லலாம் ஆயில் விட்டுட்டு, நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்தீங்கன்னா, நல்லா மொறு மொறுன்னு சுவையான பிரெட் ரவா ரோஸ்ட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.